அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். மற்றொரு காரணம் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. மாணவர்களுடைய சந்தேக வினா ஒன்று. இந்த வினா மூலமாக இந்த வினாவானது காணொலிக்கு மேலேயும் கொமெண்ட் செக்ஷனில் போடப்பட்டிருக்கு. கட்டாயம் வினாவினை பார்த்துவிட்டு இந்த விளக்கத்தை பாருங்கள் பிள்ளைகள், லேசாக விளங்கிக் கொள்ளும். அடுத்தது காணொலியை மாத்திரம் பார்ப்பது மாத்திரம் விட்டு விடாமல் ஏனைய கொஞ்சம் பரீட்சை காலமாக இருப்பதால் நிறைய பரீட்சைகள், நிறைய போட்டி பரீட்சைகள் கோல் பண்ணப்பட்டிருக்கிறதால, பரீட்சை காலமாக இருப்பதால் ஏதோ ஒரு மாணவர்களுக்கு இந்த காணொலி மூலமாக பிரயோஜனம் அடையக்கூடியதாக இருக்கலாம். எனவே கட்டாயம் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்களுக்கு பிரயோஜனமாக அமையும். அதோட கட்டாயம் இந்த காணொலியில் வினாவினை கொப்பையிலையும் நோட் பண்ணி கொள்ளுங்க, உங்களுக்கு பிரயோஜனம் அடையக்கூடியதாக இருக்கும். ஓகே, நம்ம கேள்வி போவோம். 50 விஞ்ஞான வினாக்கள் உள்ளடக்கிய 200 வினாக்கள் கொண்ட பரீட்சை ஒன்று. அப்போ ஒரு பரீட்சையில் 200 வினா இருக்கு, சரியா? 200 வினாவை கொண்ட ஒரு பரீட்சை. அதுல 50 விஞ்ஞான வினா, 50 விஞ்ஞான வினாக்கள் உள்ளடங்கிய 200 வினாக்களை கொண்ட பரீட்சை ஒன்று. அப்ப 200 கொஸ்டின்ஸ் அங்க இருக்கு. அந்த 200 கொஸ்டின்ஸ்ல 50 கேள்விகள் வினாக்கள் விஞ்ஞான வினாக்கள். 50 கேள்வி விஞ்ஞான வினாக்கள். 3 மணித்தியாலம் பதிலளிக்க வழங்கப்பட்டது. 3 மணித்தியாலம், ஒரு மணித்தியாலம் என்பது 60 நிமிடம். அப்ப 3 மணித்தியாலம் 3 60, கிட்டத்தட்ட 3 மணித்தியாலம் என்பது 180 நிமிடம் என்ன அதுக்காண்டி பதிலளிக்க அவகாசம் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு விஞ்ஞான வினாவுக்கும் மற்றைய வினாவுக்கு செலவிடும் நேரத்திலும் 2 மடங்கு நேரத்தை செலவிடுமாறு ஆலோசனை வழங்கப்பட்டிருந்தது எனில், இதான் முக்கியமான கண்டிஷன். கேள்விக்கு முக்கியமான கண்டிஷன். ஒவ்வொரு விஞ்ஞான வினாவுக்கும் மற்றைய வினாவுக்கு செலவிடும் நேரத்திலும் 2 மடங்கு நேரத்தை செலவிடுமாறு ஆலோசனை வழங்கப்பட்டது. அப்ப விஞ்ஞான கேள்வி செய்யறதுக்கு ஏனைய கேள்விக்கு செலவிடும் நேரத்தை விட டபுள் மடங்கான நேரத்தை செலவிட ஆலோசனை வழங்கப்பட்டிருந்தது எனில், விஞ்ஞான வினாக்களுக்கு செலவிடக்கூடிய மொத்த நேரத்தை காண்க. விஞ்ஞான வினாக்களுக்கு செலவிடக்கூடிய மொத்த நேரத்தை காண்கதான் கேள்வி. அப்ப நம்ம கேள்வி அப்ப மொத்தம் 200 வினாக்களை கொண்ட கேள்வியில 50 வினாக்கள் விஞ்ஞான வினாக்கள். அப்ப 150 வினாக்கள் வேறு கேள்விகள், வேறு கேள்விகளா இருக்கு, வேறு வினாக்களா இருக்கு. மொத்தமாக சேர்த்துதான் 3 மணித்தியாலம், அதாவது 180 நிமிடம். இப்ப என்ன நிபந்தனைமா, இங்க நீங்க ஒரு வினா, இந்த 150 வேறு வினாக்கள்ல ஒரு வினாக்கு நீங்க செலவிடக்கூடிய நேரம் இருக்குவா, அந்த நேரத்தை போல டபுள் மடங்கான 2 மடங்கான நேரத்தை விஞ்ஞான வினாவை செய்யறதுக்கு செலவிடுமாறு சொல்லப்பட்டு. அப்ப இங்க ஒரு வினாவை செய்யறதுக்கு நான் உதாரணத்துக்கு நான் எக்ஸ் நிமிடம் எடுக்கிறேன். எக்ஸ் நிமிடம் எடுக்கிறேன்னா இங்க ஒரு விஞ்ஞான வினாவை செய்யறதுக்கு நான் 2x நிமிடம் எடுக்கணும். அதான் அர்த்தம். இந்த எக்ஸ் நிமிடங்கள் எடுத்தேன்னா இந்த 2x டபுள் மடங்கு எடுக்கணும். அப்ப ஒரு வினாக்கு எக்ஸ் நிமிடம் மொத்தம் 150 வினாடிக்கு வேறு வினாக்கள். அப்ப 150 எக்ஸ் நிமிடங்கள். ஒரு வினாக்கு எக்ஸ் நிமிடங்கள் படி 150 வேறு வினாக்களுக்கு 150 எக்ஸ் நிமிடங்கள். ஒரு விஞ்ஞான வினாக்கு 2x தானே, டபுள் மடங்கு தானே, இதை போல டபுள் மடங்கு தானே. அப்ப 2x மொத்தம் விஞ்ஞான வினாக்கள் 50 வரைக்கும். அப்ப 50 விஞ்ஞான வினாக்களுக்கு டபுளா பார்த்தோம்னா 100x நிமிடங்கள். அப்ப வேறு வினாக்கள் ஒதுக்கப்படுறது 150x நிமிடம். 50 விஞ்ஞான வினாக்களுக்கு ஒதுக்கப்படுறது 100x நிமிடம். மொத்தமாக 150x 100x 250x நிமிடங்கள். இந்த 250x நிமிடங்கள்ல விஞ்ஞான வினா செய்யறதுக்கு காணப்படுறது 100x தானே. 100 விஞ்ஞான வினாவுக்கு செலவிடக்கூடிய மொத்த நேரம். அப்ப மொத்தமா நம்ம செலவிடக்கூடிய மொத்த நேரம் 250x. அதுல விஞ்ஞான வினாவுக்கு 100x வரும். அப்ப 3 மணித்தியாலம் 180 நிமிடத்துல படி 180 படி பார்க்கணும்.
அப்ப இதை சுருக்கும் பொழுதோ சரியா, அதை சுருக்கும் பொழுதோ என்ன இது 2 முறை 5 முறை. அப்ப 185 கிடைக்கும் போது 36 2 36 72 நிமிடங்கள் உங்களுக்கு என்ன விஞ்ஞான வினாவுக்கு வருது. 72 நிமிடங்கள் விஞ்ஞான வினாவுக்கு வருது. சரியா, அப்ப இதுதான் அதோட கேள்விகள். உண்மையிலே எல்லா மாணவர்களுக்கும் விளங்கணும். உண்மையை ஒரு மாணவர்களுக்கு டவுட் கேள்வி எல்லா மாணவர்களும் விளங்கணும். கொஞ்சம் விளக்கமா விளங்கப்படுத்தினது. ஆனால் உண்மையிலேயே இது கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்பீடாக செய்யலாம். கொஞ்சம் இது ஒரு மனித கணக்கு தான், மனதாலே செய்யக்கூடிய கணக்கு தான், வேகமாக செஞ்சு கொள்ளலாம். அப்போ விஞ்ஞான வினாவுக்கு செலவிடக்கூடிய மொத்த நேரம் 72 நிமிடங்கள். இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கற்பனாக இரு, கற்ற கொடுப்பனாக இரு, கற்றக்கூடிய மாணவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இரு. நான் ஜிந்தா முஃபாஸ்.